திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் உள்ள தனியார் உணவகத்தில் டிஃபன் சாப்பிட்ட 3 குழந்தைகள் உள்பட 8 பேருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். உணவகத்தில் கொடுக்கப்பட்ட சட்னியில் பல்லி இருந்ததாக குடும்பத்தினர் குற்றம் சாட்டுகின்றனர். இது குறித்த கூடுதல் தகவலோடு இணைகிறார் செய்தியாளர் நாகராஜ். வணக்கம் நாகராஜ், விவரங்கள். வணக்கம். கண்டிப்பாக வாணியம்பாடி தனியார் உணவகத்தில் காலை உணவு சாப்பிட்ட 3 குழந்தைகள் உட்பட 8 பேர் வாந்தி மயக்கத்தால் வாணியம்பாடி அரசு மருத்துவமனை விட்ட விஷயம் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. வாணியம்பாடி பத்தாப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த சுபாஷ் என்பவர் மேட்டுப்பாலம் பகுதியில் உள்ள சுபாஷ் இட்லி கடை நடத்தி வருகிறார். அதனைத் தொடர்ந்து உணவகத்தில் வாங்கி வந்த உணவை சுபாஷின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் 3 குழந்தைகள் உட்பட 8 பேர் சாப்பிட்டுக் கொண்டிருந்த நிலையில் இதிலிருந்து குழந்தை வாந்தி வந்துள்ளதாக தெரிகிறது. உடனடியாக சுபாஷ் வாங்கி வந்த இட்லி கவரை பார்த்தபோது அந்த இட்லி இட்லியில் உள்ள சட்னி கவரில் பல்லி இருந்ததாக கூறப்படுகிறது. திடீரென தகவல் உடனடியாக அனைவரும் வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். தகவல் அறிந்து வாணியம்பாடி கிராமிய போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகிறார். அதே போல வருவாய்த்துறையும் விசாரணை நடத்தி வருகிறார். இவர்கள் அனைவரும் அதே பகுதியை சேர்ந்த சுப்பிரமணி என்ற ஒரு நபர் இறந்ததுக்காக சடங்குக்காக வந்துள்ள போது அப்பொழுது உணவு வாங்கி சாப்பிட்ட போது இதுபோல் ஒரு சம்பவம் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. சுபா, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.